நான் ரீசெண்டாக வந்து இந்த ரித்தனியாவோட இந்த வரதட்சணை கொடுமை அந்த மாதிரி கேசஸ்லாம் சிலது வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு கமெண்ட்ஸ் மோஸ்ட் எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஐயோ அந்த பொண்ணு பாவம், அந்த பொண்ணு தைரியமாக வீட்டை விட்டு வெளில வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப காமெடியாக இருந்தது. ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். நான் வந்து அங்கே தைரியமாக போய் வேலை பார்க்குறேன் அப்படின்றதே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்துட்டு இவ பாரு இத்தனை மணிக்கு தான் வீட்டுக்கு வரா, இந்த மாதிரி தான் நிறைய பேச்சுக்கள் வந்து எப்பயுமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம தைரியமாக வெளில வந்தோம் அப்படின்னா, பாரு எவ்வளோ திமிரு, வேலை பார்க்குற திமிரு போல் நைட்டில் லேட்டாக வரான்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா, பாரு தண்டமாக வீட்டுக்குள்ளே இருக்கா, வெளியில் போக மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பார்த்தது வரைக்கும் என்னென்னா, இந்த கேஸ்லேயுமே அந்த பொண்ணு வீட்டுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த பொண்ணு இப்போ சூசைட் பண்ணிட்டதுனால சிம்பத்தியாக பேசுகிறாங்க. ஆக மொத்தம் என்ன தெரியுமா, எல்லாம் ஒரே குட்டையில் ஒன்று மட்டும் தான், எதுவுமே இங்கே மாற பொறுத்து கிடையாது. ஸோ நம்ம வந்து இவங்க இதை சொல்கிறாங்க, அவங்க அதை சொல்கிறாங்க, நம்ம ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம லைஃப்பில் மாறி மாறி முடிவு எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ எனக்கு இது ஜஸ்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு. நான் இதுக்கப்புறமா வந்து பெருசாக வீடியோஸ்லாம் வந்து லாங் ஃபார்மேட்டில் உட்காந்து போஸ்ட் பண்ணுறதை விட எனக்கு தோன்றதை டக்குன்னு இந்த மாதிரி வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ஜென்யூனாக என்னை ஃபாலோ பண்ணுற நிறைய ஃபீமேல் ஃபாலோவர்ஸ் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட தாட்ஸில் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக பார்ப்பேன்.